Hi students, welcome to our channel. 12th ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த எக்ஸாம் அக்கௌண்டன்சி நடக்குதா? ஸோ இப்போ உங்களுக்கு 2 டைம் இருக்கு. இந்த 2 நீங்கள் எப்படி வந்து போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரியாக கொடுத்துருக்கேன். சென்டம் எய்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த 2 அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி பிளானோட சேர்த்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் தியரியும் இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றதையும் கம்ப்ளீட்டாக இந்த ஒரே வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் இந்த வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வீடியோவுக்கு 2 to 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஸோ அதுக்காகவாது தயவு செஞ்சு இந்த வீடியோவை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டடி பிளான் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், தியரி அண்ட் ப்ராப்ளம்ல எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு 2 நாள் டைம் இருக்குது. சரியா? 19ஆம் தேதி டே 1, 20ஆம் தேதி டே 2. சரியா? 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நீங்கள் பிஸ்னஸ் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம தனியாகவே அவங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் போட்டு அவங்களுக்கு வந்து நம்ம இது கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ இந்த 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா 3 கேட்டகரியாக கொடுத்துருக்கேன். சென்டம், ஆவரேஜ், பாஸ் மார்க். 4 to 6 இந்த டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸும் சாப்டர் 1. சரியா? அடுத்து 6 to 8 ஒரு ½ hour பிரேக் எடுத்துட்டு 6 to 8 டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 2, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 1. அந்த ஒரு சாப்டர் மட்டும் நீங்க இன்னைக்கு டைம்ல பாருங்க. அடுத்து 9 to 10 இந்த டைம்ல இந்த 2 சாப்டரையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சென்டம் ஸ்டூடெண்ட்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும். பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க் கொஸ்டின் படிங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 10 சாப்டர்ல 1, 2, 3 பிரிச்சு கொடுத்துருக்கேனா? அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 2 சாப்டர்ஸ்க்கு படிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 4 சாப்டர்ஸ் நம்ம பிரிச்சுக்கோம். சரியா? இப்போ டே 1 19ஆம் தேதி வென்ஸ்டே புதன்கிழமை அன்னைக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா மார்னிங் 5:30 to 7:30 1 மார்க், நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 1 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கிறோம். அடுத்து 9 to 12 ஃபோர்நூன் டைமில் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 9ம் 10ம் படிக்கிறீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சாப்டர் 3 பார்க்குறீங்க. பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சாப்டர் 2 வந்து படிக்கிறீங்க. சரியா? அடுத்து ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 டைமில் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 3, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 8, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 3. அடுத்து ஈவினிங் 5:30 to 8:30 டைமில் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 4, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 9, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாப்டர் 2ம் 3ம் மறுபடியும் படிச்சுக்கிறோம். சரியா? அப்புறம் நைட்டு 9 to 10 டைம்ல இன்னைக்கு படிச்ச கான்செப்ட்ஸை ரிவிஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது டே 1ல நீங்க படிக்க வேண்டியது. அடுத்து டே 2 20ஆம் தேதி தேர்ஸ்டே வியாழக்கிழமை அன்னைக்குன்னு மார்னிங் 5:30 to 7:30 1 மார்க் கொஸ்டின் தான். சரியா? 9 to 12:30 இந்த டைம்ல என்ன பண்றோம்னா சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 5ம் 6ம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 4, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 4. அடுத்து ஆஃப்டர்நூன் 1:30 to 4:30 டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 7, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 5, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 5. அடுத்து ஈவினிங் 5:30 to 8:30 டைம்ல சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 8, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 10, பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் 4ம் 5. இதோட போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் நைட்டு 9 to 10 மறுநாள் எக்ஸாம் அன்னைக்குன்னு காலையில் 4:30 to 7:30 என்ன பண்ணிக்கிறீங்க? கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க. சரியா? இந்த 2 நாள் நீங்கள் இப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா தான் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 90க்கு அபோவ் 70 எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பாஸ் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 90க்கு அபோவ் 40 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகலாம். புரியுதா? ஸோ சும்மா பார்த்தோம் போகணும்னு இல்லாமல் தயவுசெய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து நீங்கள் நினச்ச மார்க்கை அச்சீவ் பண்ண முடியும். சரியா? ஸோ இதான் வந்து ஸ்டடி பிளானர். இப்போ அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன்.
சரியா? சாப்டர் வைஸ் நான் வந்து 2 மார்க் 3 மார்க் தியரியில நம்ம புக் பேக் கொஸ்டின் இதெல்லாம் முக்கியமானது. அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன், அப்புறம் புக் பேக் எக்ஸசைஸ். சரியா? கொஸ்டின் நம்பர்ஸ் வரை மார்க் பண்ணிக்கிறங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்டர் 1 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 and 3. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 5. இல்லஸ்ட்ரேஷன்ல கொஸ்டின் நம்பர் 3 5 7 8 9 11 13 16. எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 1 to 5 8 to 11 13 15. சாப்டர் 1ல. நெக்ஸ்ட் சாப்டர் 2 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 5 6. 2 மார்க்ல 1 and 2. இல்லஸ்ட்ரேஷன்ல கொஸ்டின் நம்பர் 1 3 4 6 8 அப்புறம் 16ல இருந்து 20 வரைக்கும் காம்ப்ரஹென்சிவ் ப்ராப்ளம்ஸும் சேர்த்தே கொடுத்துருக்கேன். சரியா? எக்ஸசைஸ்ல 1 2 3 6 10 to 16 18 19 21 23. நெக்ஸ்ட் சாப்டர் 3 2 மார்க்ல 1 2 3 5. 3 மார்க்ல 2 3. இல்லஸ்ட்ரேஷன்ல கொஸ்டின் நம்பர் 2 4 5 7 to 11 16 19 21 and 22. எக்ஸசைஸ்ல 1 2 3 4 6 10 12 16 17 and 22. நெக்ஸ்ட் ஃபோர்த் சாப்டர்ல 2 மார்க்ல 1 2 3 4. 3 மார்க்ல 1 2 5. இல்லஸ்ட்ரேஷன்ல 1 to 4 7 9. எக்ஸசைஸ்ல 1 to 11. நெக்ஸ்ட் சாப்டர் 5 2 மார்க்ல 3 and 5. 3 மார்க்ல 1 and 3. இல்லஸ்ட்ரேஷன்ல 1 3 4 to 8 13 to 15 20 23 24. எக்ஸசைஸ்ல 1 to 10 then 18 19 20 23 25. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சாப்டர்ல 2 மார்க்ல 1 and 2. 3 மார்க்லையும் 1 and 2. இல்லஸ்ட்ரேஷன்ல 1 3 4 5 7 10 11 17 21. எக்ஸசைஸ்ல 1 to 8 14 to 18 21. செவன்த் சாப்டர்ல 2 மார்க்ல 1 3 4 5. 3 மார்க்ல 1 4. இல்லஸ்ட்ரேஷன்ல 1 to 5 7 10 12 15 19. எக்ஸசைஸ்ல 1 to 8 10 to 14. அண்ட் எயித் சாப்டர்ல 2 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 1 2 3. 3 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 3 and 5. இல்லஸ்ட்ரேஷன்ல கொஸ்டின் நம்பர் 1 to 5 7 10 10 to 15. எக்ஸசைஸ்ல
1 to 8, then 10 to 14. சரியா? 8th சாப்டர், சாரி, இந்த சாப்டர்ல 7th சாப்டர்ல 7th சாப்டர்ல கொஸ்டின் நம்பர் 1 to 7, அதுக்கப்புறம் 10 to 16, then 18, 19, 20. 9th சாப்டர்ல 2 மார்க்ல 1, 2, 5, 3 மார்க்ல 2, 4, 5 மார்க் இல்லஸ்ட்ரேஷன்ல 1, 2, 3, 7, 13, 15, 17, எக்ஸசைஸ்ல 1, 2, 4, 7, 15 to 19. 10th சாப்டர்ல 2 மார்க் ஃபுல்லு, 3 மார்க்ல 1, 2, 4, 5, இல்லஸ்ட்ரேஷன் கிடையாது. எக்ஸசைஸ் பின்னால 2 ப்ராப்ளம் இருக்கு. அந்த 2 ப்ராப்ளமும் பார்த்துக்கிறேங்க இந்த சாப்டர்ல. சரியா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. 2 மார்க் 3 மார்க் தியரி, இந்த 3 மார்க் தியரி தான் உங்களுக்கு 5 மார்க்லையும் கேட்பாங்க. 5 மார்க்ல மொத்தம் 14 5 மார்க் இருக்கா? 7 + 7 14. இந்த 14ல் 12 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். 2 5 மார்க் கொஸ்டின் தியரி இருக்கும். இந்த 3 மார்க் தியரியை உங்களை அப்படியே 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. சரியா? ஸோ இதை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் வந்து 6 2 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதிடலாம், 6 3 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதிடலாம், 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதிடலாம். மொத்தம் எவ்வளோ எடுத்துடலாம்? 65 மார்க் எடுத்துட முடியும். சரியா? ப்ளஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸ் அதையும் நம்ம சேர்த்துட்டோம். அபோவ் 80 வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ மறக்காமல் இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்கள்.